ஹாய் ஆல், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நானும் சூப்பராக இருக்கேன். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்குறோம் அப்படின்னா, நாளைக்கு ஆயுத பூஜை மற்றும் சரஸ்வதி பூஜை வர இருக்கு இல்லையா, அதுக்கு நல்ல நேரம் எப்போது, விரதம் இருக்க உகந்த நேரம் என்ன, சரஸ்வதி வழிபடும் முறை என்ன அப்படின்னு நம்ம விரிவாக அந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்குள்ளே வாங்க போகலாம். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லா உள்ளவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இப்போ நவராத்திரி பண்டிகை போயிட்டுருக்கு இல்லையா. இப்போ நவராத்திரி பண்டிகை தான் ரொம்ப சிறப்பாக கொண்டாடிட்டு வராங்க. நவராத்திரி பண்டிகை மொத்தம் 9 நாட்கள் கொண்டாடுறாங்க. இது கடைசி பகுதி கல்விக்கும் ஞானத்துக்கும் அதிபதியான அன்னை சரஸ்வதி தேவி கூறிய சரஸ்வதி பூஜை சிறப்பாக கொண்டாடுவாங்க. நவராத்திரி வழிபாட்டில் முதல் 3 நாட்கள் துர்க்கைக்கும், அடுத்த 3 நாட்கள் லட்சுமிக்கும், இறுதி 3 நாட்கள் சரஸ்வதிக்கும் பூஜை செஞ்சு வழிபடுறது ஒரு வழக்கமாக இருக்குது. ஒரு மனிதனோட வாழ்க்கையில் கல்வியும் ஞானமும் அவசியம் அப்படின்னு உணர்த்து விதம் தான் சரஸ்வதி தேவி நம்ம வச்சு வழிபாடு செய்கிறது ரொம்ப முக்கியத்துவமாக கொண்டாடிட்டு வராங்க. பொதுவாக ஒரு மனுஷனுக்கு தேவை ஞானம், வீரம், செல்வம் கண்டிப்பாக இது தேவைப்படும். இது மூணையுமே உணர்த்து விதமாக தான் கண்டிப்பாக அத்தியாவசியம். அப்படிங்கிறதுனால இதை உணர்த்துறதுக்காக தான் சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜை, விஜயதசமி பூஜை இது எல்லாமே கொண்டாடப்படுறாங்க. நவராத்திரி பண்டிகையின் மகா நவமி தினத்தன்னைக்கு சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜை கொண்டாடப்படுது. அதாவது நாளைக்கு அக்டோபர் 1ஆம் தேதி சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜை ரெண்டுமே கொண்டாடலாம். நல்ல நேரம் பூஜை செய்கிறதுக்கான நல்ல நேரம் நான் வீடியோ எண்டில் சொல்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சரஸ்வதி பூஜை எப்படி வழிபாடு செய்யணும் அப்படின்னா, அன்னை சரஸ்வதியோட பூரண அருள் பெற்று கல்வி மற்றும் பணியில் முன்னேற்றம் காணுறதுக்காக வீட்டில் உள்ள புத்தகம், கல்வி சார்ந்த உபகரணங்கள், தொழிலுக்கு உதவும் ஆயுதம் இது எல்லாமே நம்ம சுத்தமாக செஞ்சு நம்ம ரெடியாக எடுத்து வச்சுக்கணும். சுத்தம் செஞ்ச புத்தகம், உபகரணங்கள் சரஸ்வதி தேவியின் திருவுருவ படத்துக்கு முன்னாடி நம்ம எல்லாம் எடுத்து வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு சாமி ஃபோட்டோ எல்லாமே தொடச்சிட்டு சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு மஞ்சள், குங்குமம், சந்தனம் இதெல்லாம் வச்சுட்டு அழகாக நம்ம பூவெல்லாம் போட்டு அலங்கரிச்சுக்கணும். அதுக்கப்புறம் சரஸ்வதி தேவிக்கு உகந்த வெள்ளை மலர்கள், பால் சார்ந்த நெய்வேத்தியங்களான காய்ச்சிய பால் பாயாசம், இது மாதிரி சுண்டல் இதெல்லாம் வச்சு படிக்கிறது ரொம்ப சிறப்பு. அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் படிக்கிறாங்க இல்லையா, மாணவர்கள் தங்கள் புத்தகங்களை வச்சு விளக்கேற்றி மனமுருகி வழிபட்டோம் அப்படின்னா கல்வியில் சிறப்பான முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும். சரஸ்வதி தேவியின் மந்திரங்களை உச்சரித்து பூஜை செய்கிறது ரொம்ப சிறப்பு. பூஜை செய்யும் இடம் சுத்தமாகவும் அமைதியாகவும் இருக்கிறது ரொம்ப அவசியம். பூஜை நேரத்தில் நம்ம கோபப்படுறதோ இல்லை எரிச்சல் ஆகிறதோ, வாக்குவாதம் செய்கிறதோ, எதிர்மறை எண்ணங்களோடு இருக்கிறதோ இதெல்லாம் எல்லாமே நம்ம தவிர்த்துக்கணும். தியானம் செஞ்சு மனதை அமைதிப்படுத்தி கடவுளை மனதார நினச்சிட்டு எடுத்த காரியங்கள் எல்லாமே வெற்றி பெற வேணும் அப்படின்னு நினச்சி நம்ம வழிபடுறது ரொம்ப நல்லது. சரஸ்வதி பூஜை நாளில் நீங்கள் கல்வி சார்ந்த பொருட்களுக்கு பூஜை செய்கிறது மூலயமா அன்னையின் அருள் பெற்று கல்வி, ஞானம், தொழில், பணியில் சிறந்து விளங்கலாம். இது எல்லாமே நமக்கு நல்லது நடக்கும். இந்த நல்ல நாட்களில் விளக்கேற்றி மனமுருகி வழிபட்டோம் அப்படின்னா நீங்கள் என்ன நினச்சி வேண்டுறீங்களோ அது கண்டிப்பாக நடக்கும். எல்லா நன்மைகளும் நம்ம சரஸ்வதி வழிபாடு செய்யும்போது எல்லா நன்மைகளும் நமக்கு நடக்கும். பூஜை செய்கிறதுக்கான நல்ல நேரம் காலையில் 9:15 முதல் 10:25 மணி வரைக்கும் இருக்குது. ஆயுத பூஜை கொண்டாடலாம். காலையில் அந்த டைம் விட்டுட்டிங்க அப்படின்னா இன்னொரு டைம் இருக்குது. 10:45 முதல் 11:45 மணி வரை சரஸ்வதி பூஜை செய்யலாம். அதுக்கப்புறம் மாலையில் 4:45லேருந்து 5:45 மணிக்குள்ளே பூஜை செய்ய நல்ல நேரம். அந்த டைமுக்கு அப்புறம் இன்னொரு நேரம் இருக்குது. மாலை 6 மணிக்கு மேலே 7:30 மணிக்குள்ளே இறைவனை வணங்கி நம்ம சிறப்பாக வழிபாடு செஞ்சுக்கலாம். 2 டைமு மாலையில் இருக்குது, காலையிலேயும் 2 டைம் இருக்குது. இது மிஸ் பண்ணாமல் நம்ம நல்ல டைமில் சரஸ்வதி பூஜை வழிபாடு செய்யலாம். ஆயுத பூஜை வழிபாடு செஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் வீட்டில் நிலவாசல், கதவு, ஜன்னல் இது எல்லாத்தையுமே தொடச்சிட்டு நம்ம சுத்தம் செஞ்சுட்டு திருநீரில் பட்டை போட்டு சந்தன, குங்குமம் வச்சு அலங்கரிச்சுக்கணும். அதுக்கப்புறம் மாவிலை தோரணம் கண்டிப்பாக கட்டணும். எந்த விசேஷமாக இருந்தாலும் நம்ம மாவிலை தோரணம் கட்டி வழிபாடு செய்வோம் இல்லையா, அதே மாதிரி சரஸ்வதி பூஜை கண்டிப்பாக செய்யணும். வில்லேஜில் இருக்கிறவங்களுக்கு ஈஸியாக மா இலை கிடச்சிரும். அதே டவுனில் இருப்பாங்க இல்லையா, சிட்டி சைடில் இருக்கிறவங்களுக்கு கிடைக்காது. அதனால் கடையில் போய் வாங்கிக்கலாம். கடையில் கண்டிப்பாக விற்பாங்க. இந்த டைம்லலாம் கண்டிப்பாக நம்ம காசு கொடுத்து வாங்கிட்டு நம்ம நிலவாசல் முன்னாடி நம்ம கட்டினோன்னா ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா சரஸ்வதி தேவி வழிபடுறதுக்கு முன்னாடி நம்ம வினை தீர்க்கும் விநாயகரை வழிபடணும். எப்போவுமே எந்த ஒரு விசேஷமாக இருந்தாலும் நம்ம விநாயகரை கும்பிட்டுட்டா மற்ற சாமியை கும்பிடுவோம். அதே மாதிரி தான் இப்போது விநாயகர் மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சிட்டு அதுக்கு அருகாம்புல் வச்சு நம்ம மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அது சாமிக்கு முன்னாடி வச்சு வழிபடுறதுக்கு அப்புறம் தான் நம்ம சரஸ்வதி வழிபாடு செய்யணும். பூஜை அறையில் என்னென்னலாம் நம்மளால் வைக்க முடியுமோ அதெல்லாம் வச்சு வழிபாடு செய்யலாம்.
புக்ஸு வச்சுக்கலாம். புக்ஸில் வந்து மஞ்சள், சந்தனம், குங்குமம்லாம் வச்சுட்டு, அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, ஆயுதங்கள், அதாவது கத்தி, அரிவாள் அந்த மாதிரி எல்லாம் எடுத்து நம்ம வச்சு மஞ்சள், குங்குமம் வச்சுட்டு, அதுக்கப்புறம் சைக்கிள், பைக்கு இந்த மாதிரி எல்லாமே இரும்பு சார்ந்த பொருட்கள் எல்லாமே நம்ம வந்து, அப்புறம் தொழில் நம்ம எதாவது செய்கிறோம் அப்படின்னா தறி, அது அது எல்லாத்துக்குமே வந்து நாடா அதெல்லாம் இருக்குது இல்லையா, எல்லாத்துக்குமே வந்து நம்ம மஞ்சள், குங்குமம் வச்சு வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் எந்த பொருள்லாம் மிஷின் இருக்குது இல்லையா, வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜு இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து பொட்டு வச்சு நம்ம அலங்கரிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து சாமி கும்பிடலாம். எந்த தொழில் செஞ்சாலும் சரி, அந்த தொழில் செய்கிறதுக்கான ஆயுதங்கள் எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் கண்டிப்பாக சுத்தமாக கழுவிட்டு அதுக்கப்புறம் தான் குங்குமம், சந்தனம் இதெல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து சாமி கும்பிடணும். முன்னாடி அப்படியே தொடச்சிட்டு எதுவும் எடுத்து வைக்கக்கூடாது. எல்லாமே மேக்ஸிமம் வந்து கழுவிட்டு அதுக்கப்புறம் சுத்தமாக வச்சு தான் நம்ம வந்து வழிபாடு பண்ணணும். அதுக்கப்புறம் நெய்வேத்தியமாக வச்சு ஒரு சிலர் வந்து படைப்பாங்க. பால், பாயாசம், காய்ச்சிய பால், பாயாசம், வடை இந்த மாதிரி வச்சு, பொங்கல், சுண்டல் இந்த மாதிரி வச்சு படைப்பாங்க. அது இல்லாமல் நம்ம வந்து நெய்வேத்தியம் செய்வதற்காக வாழை இலையில் பொரி, கடலை, அவல், வடை, பாயாசம் இந்த மாதிரி அவங்கவுங்களால என்ன முடியுதோ அதெல்லாம் செஞ்சு வச்சு நம்ம வந்து வழிபாடு செஞ்சுக்கலாம். எப்போவுமே வந்து கண்டிப்பாக பொரி, கடலை, எள்ளு உருண்டை இதெல்லாம் வச்சு வழிபாடு செய்வாங்க. கண்டிப்பாக ஆயுத பூஜை வர்றதுனால இன்றைக்கே வந்து எல்லாம் வீட்டெல்லாம் சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு எல்லா வேலையும் முடிச்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். எப்போவுமே நம்ம நாளைக்கு பூஜை பண்ணுறோன்னா இன்றைக்கே வந்து எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு மஞ்சள், குங்குமம்லாம் வச்சு நம்ம சுத்தம் பண்ணி வைக்கிறது நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்த நாள் எந்திரிச்சு காலையில் பூஜை பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வாழை இலையில் வந்து அவல், பொரி இதெல்லாம் வச்சு நம்ம வழிபடும் போது அது கூட வந்து நம்ம காசு வச்சு வந்து வழிபாடு செய்யணும். நம்மக்கிட்ட எவ்வளோ காசு இருந்தாலும் சரி, அதை வச்சு வழிபாடு செய்யும் போது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த வருஷம் நம்ம எவ்வளோ வைக்கிறோமோ அதை விட அடுத்த வருஷம் இன்னும் அதிகமாக வச்சு வழிபடணும் அப்படின்னு வந்து நம்ம கும்பிட்டுட்டு வழிபட்டோம்னா கண்டிப்பாக வந்து எல்லாமே நல்லதாக அமையும். அதே மாதிரி நடக்கவும் செய்யும். ஸோ இந்த முறையில் வந்து இந்தந்த பொருட்கள்லாம் வச்சு வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிறப்பு. அதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். உங்கள் எல்லாருக்கும் ஆயுத பூஜை, சரஸ்வதி பூஜையோட நல்வாழ்த்துக்கள். அம்பிகையோட எல்லா வளமும் நலமும் உங்களுக்கு வந்து கிடைக்கணுங்கிறது என்னோடய வேண்டுதல். கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் நான் வேண்டிக்கிறேன். கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மற்ற எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், தெரியாதவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். அதே மாதிரி இந்த வீடியோவில் பூஜைக்கான நல்ல நேரம், எப்போ வழிபாடு செய்யணும், எப்படிலாம் வழிபாடு செய்யணும், என்னென்னலாம் வச்சு வழிபடணும் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லியிருக்கேன். அது எல்லாருக்கிட்டையும் வந்து ஷேர் பண்ணுங்கள். எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். நன்றி.